ஆதியென்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியெனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகத்தில் பரிகாரம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு பதிவு. நான் தரக்கூடிய பதிவுகள் எதுவும் கற்பனையாகவோ அல்லது நம் முன்னோர்கள் சொல்லாமல் விட்டு போன சின்ன சின்ன தகவல்களாகவோ அல்லது ஆதாரம் இல்லாத ஒரு தகவலாகவோ நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் 11 சித்தர்களின் பரிகார தொகுப்பு என்ற ஏட்டுச்சுவடிகளிலிருந்து அல்லது ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இந்த பூமியில் ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த பூமியினுடைய மேல் பகுதியில் பலமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. மண்ணின் தன்மை, நீரின் தன்மை, நீளம், அகலம், உயரம், ஏற்றம், இறக்கம், கடல் மட்டத்திற்கு மேல் உள்ள பகுதி, கடல் மட்டத்துக்கு கீழ் உள்ள பகுதி, கடல் மட்டத்தில் அளவில் இருக்கக்கூடிய பகுதி என்று ஒரு குறிப்பிட்ட அதீத சக்தியை கொண்ட பகுதிகள் அல்லது பாவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய புவியீர்ப்பு விசையினுடைய தன்மை அதிகம் உள்ள பகுதியை கண்டு அறிந்து உணர்ந்து ஆராய்ந்து அடையாளம் பார்த்து நமக்கு சித்தர்கள் இது வணங்க தகுந்த பகுதி என்று அடையாளம் காட்டி இந்த இடத்திற்குள் ஒரு இந்த பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ ஏது அந்த இடத்திற்கு உகந்த சக்தியோடு இருக்கிறது என்பதை அறிந்து அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து நம்மை வணங்கச் செய்து அந்த கிரகத்தின் பாதிப்பிலிருந்து விலகுவதற்கு நம்மை தெளிவாக அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளிலும் ஒவ்வொரு மண்ணினுடைய தன்மை இருக்கிறது. அந்த மண்ணினுடைய தன்மையை அனுசரித்து அங்கு ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சில விதமான நோய்கள் உருவாகிறது. ஒரு சில இடத்திலிருந்து ஒரு சில இடத்திற்கு செல்லும் பொழுது புதிதாக நோய்கள் வருகிறது. ஒரு சில இடத்திலிருந்து ஒரு சில இடத்திற்கு இடம்பெயர்கின்ற போது ஏற்கனவே இருந்த நோய்களினுடைய தன்மை குறைகிறது. இப்படி எண்ணற்ற தகவல் இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சக்தி அதிகம் இருக்கிறது என்பது சார்ந்த தகவலை அடையாளம் சொல்வதற்கு எண்ணற்ற நிகழ்வுகள் இந்த பூமியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வ சக்தி சார்ந்த ஒரு ஆலயம் சம்பந்தப்பட்ட தகவலே இந்த காணொளி. 64 சக்தி பீடங்களில் படவேடு ரேணுகா தேவி ஸ்தலமும் ஒன்று. இக்கோயிலின் கருவறையில் வேறு எங்கும் இல்லாத வகையில் அன்னை ரேணுகா தேவியின் சிரசு மட்டும் சுயம்பாக உள்ளது. மேலும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கமும் சிலாசிரசும் சதையாளான அம்மன் 7 முழு திரு உருவமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மனை வழிபடும் மும்மூர்த்திகளை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரேணுகாதேவி அம்மனை வழிபட பில்லி சூன்யம் அம்மை நீங்கி சுகவாழ்வு அமையும், திருமணம் கைகூடவும் புத்திரபாக்க வேண்டியும் இந்த அம்மனை நேர்ந்து செல்கிறார்கள். அந்த நேர்த்திக்கடனை அந்த நேர்ந்து கொண்ட அந்த வரத்தை இந்த ரேணுகா தேவி அம்மன் தவறாமல் தந்து நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லது வரத்தை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது குறிப்பாக நில வீட்டில், அதாவது ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி இந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் ஒரு கிரகம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இவர்களுக்கு தோஷத்தை தருமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரேணுகா தேவி அம்மனை வழிபட
சாலச்சிறந்த பரிகாரமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, இதில் இருக்கக்கூடிய சுயம்பு தலை மட்டுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலை மட்டுமே உள்ள தெய்வங்கள் என்று பார்க்கும் பொழுது இது மாரியம்மனின் அதீத சக்தி கொண்ட மற்றும் ஒரு பரிணாமம் என்பதில் மாற்ற கருத்துக்க முடியாது. ஆக இந்த தலை மட்டும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதீத சக்தி கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே சாலச்சிறந்த அம்மன் கோவில்களில் ஒன்று அது சமயபுரம் மாரியம்மன். அப்படிப்பட்ட சமயபுரம் மாரியம்மனின் முகம் மட்டுமே, சிரசு மட்டுமே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அதற்கு அடுத்து நமது ஊருக்கு அல்லது நமது மாவட்டத்திற்கு அருகில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் சிரசு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கோவில். இப்படி எண்ணற்ற அதீத சக்தி கொண்ட தெய்வங்கள் 1-2 இருக்கிறது. அந்த 1-2களில் சமயபுரம் மாரியம்மனை அடுத்து, மேச்சேரி பத்ரகாளி அம்மனை அடுத்து ரேணுகாதேவி ஆலயம் அந்த வரிசையில் எடுத்துக்கொள்ளலாம். இது படவேடு என்ற ஒரு ஊரில் உள்ள திருவண்ணாமலை சந்தவாசல் வேலூர் வழித்தடத்தில் உள்ளது. சந்தவாசலில் இறங்கி செல்லலாம். ஆடி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு பொருந்திய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாகவே பெண் தெய்வங்கள் என்று பார்க்கும் பொழுது வளர்பிறை திங்கள், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், வளர்பிறை புதன், புனர், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, வளர்பிறை வெள்ளி, பரணி, பூரம், பூராடம். இந்த 9 நட்சத்திரங்களில் உங்களுடைய தாராபலத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்தி போகிறதோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு முறை திருவண்ணாமலை சந்தவாசல் வேலூர் வழித்தடத்தில் உள்ள இந்த படவேடு அம்மன் என்று சொல்லக்கூடிய ரேணுகாம்பாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஏவல், பில்லி, சூன்யம், புத்திரபாக்கிய தடை, இதை அனைத்தையும் தடைகளை தகர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் வரத்தையும் தரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஒரு முறை சென்று வந்து பாருங்கள். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை இன்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.